நீங்கள் ராணிப்பேட்டை சைடில் போயிட்டு இந்த மலைகளை பாருங்கள், வேலூர் சைடில் போய் பார்த்தீங்கன்னா புறையை கடிச்சு விட்ட மாதிரி இருக்கும். புறையை கடிச்சு இந்த நாய் வந்து புறையை கடிச்சா எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் பல மலைகள். நீங்கள் கேட்டிங்கன்னா சாதாரண மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த மலை ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போய் துரைமுருகன்ட்ட கேளுங்கன்னு சொல்லுவாங்க. இது உண்மை. ஒரு பத்திரிகையாளராக நான் வந்து அங்கே வந்து பயணம் பண்ணியிருக்கிறேன். அங்கே போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படியான பதில் வரும். நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள். அங்கே நீங்கள் வேலூர் இந்த பக்கம் நீங்கள் காஞ்சிபுரம் தாண்டி நீங்கள் வேலூர் சைடில் போய் கேட்டால் மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அரையும் குறையுமா இருக்கும். இந்த கனிமூலத்துறை அவர்கிட்ட கொடுத்ததே முதல் தவறு. அந்த தவறை வந்து நான் கடந்த 4 ஆண்டு காலம் வந்து முதலமைச்சர் செஞ்சிருக்கிறார். இப்போ பறிக்கப்பட்டது கரெக்ட். அவர் என்ன ஒன்றும் எதிர்ப்பு தெரியும். இப்போதைக்கு அவருக்கு என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா அவருடைய செல்வாக்கு வந்து இருக்க குறையுது. ஏற்கனவே குடியாத்தம் குமரன் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வந்து ஒரு திமுக பிரபலம் தான். அவரும் பல குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவளால் வந்து கேட்டால் சர்ச்சை மட்டுமே இல்லை, கட்சி வந்து அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதிய கட்சிகளை கொண்டு வந்து சேர்க்கணும் இல்லை. கூட்டணி கட்சிகள் தடையாக இருக்குதுன்னா அப்புறம் அது விசிகாவில் மற்ற கட்சி. ஆனால் சொந்த கட்சியிலே கேட்டிங்கன்னா வந்து கூட்டணி வந்து நெருங்கி வராமல் இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் வந்து துரைமுருகன் தான். அப்படி ஒரு பார்வை இருக்குது. அதுதான் இந்த இலாகா பறிக்கிறதுக்கான இன்னொரு காரணமாக கூட இருக்கலாம். முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் துரைமுருகன் அவர்களுக்குன்னா பதவி முழுமையாகவே வந்து கேட்டால் அமைச்சர் பதவியை பறித்து அவர் வந்து கட்சி பணிக்கு அனுப்பியிருந்தால் கூட மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா துரைமுருகன் மீது ஒரு என்ன சொன்ன 1% கூட வந்து கேட்டால் மக்களுக்கு வந்து ஒப்பீனியனே கிடையாது. ஒரு மக்கள் இப்போது பேராசிரியர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவருக்கு கட்சியிலையும் சரி மக்கள்கிட்டையும் ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தது. உண்மை அது. கலைஞருக்கு அடுத்தபடியாக கூட சொல்ல முடியும். கட்சி அளவில் கூட கட்சி மட்டத்தில் ஒரு மதிப்பும் மரியாதை. ஆனால் துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் கேட்டால் வந்து அமைச்சர் பதவியை வந்து முதலமைச்சர் பறிச்சிருந்தார்னு வச்சுக்கங்களேன், பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருப்பாங்க கட்சியினரை. கலைஞர் இருக்கும்போது கூட இந்த மாதிரியான பேச்சுக்கள் கிடையாது. ஆணவமான பேச்சுக்கள்லாம் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இவருடைய சப்பார்டினேட் மாதிரி தான் அந்த செய்கை, அந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் இருந்தது. முதலமைச்சருக்குள்ள அந்த மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர்கிட்ட இருக்கின்ற மனதளவில் இருந்ததான்றது தெரியல. ஒரு பெயரளவுக்கு தான் இருந்த மாதிரி. ஆனால் அவருடைய பேச்சுக்கள் அப்படி தான் இருந்தது. ஸோ அதோட தொடர்ச்சி தான் கேட்டால் இவர் வந்து மற்றவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆயிட்டாங்க. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியிலையும் சரி சாதாரண ஒரு பதவி கிடையாது, பொதுச் செயலாளர் பதவி, அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்த பதவி. அப்போ பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பதவி. அப்படிப்பட்ட ஒரு பதவியில் இருக்கக்கூடியவரே இலாகா மாற்றம் செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நேருக்கு நேராக முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட பேசக்கூடியவர். கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களை கலைஞர் அவர்கள் முன்னிலைப்படுத்தும் போது போர்க்கொடி தூக்கி கட்சியை விட்டு வெளியேறி வீர வன்னியர் பேரவையை ஜெகத் லட்சுமணோடு சேர்ந்து செயல்பட்டவர் தான் இந்த துரைமுருகன் அவர்கள். அப்படிப்பட்ட துரைமுருகன் அவர்கள் எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசி, எம்ஜிஆருடைய அப்படிப்பட்ட சொல்ல முடியும். அப்படிப்பட்ட துரைமுருகன் மீது முதல்வர் அவர்கள் ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இலாகா மாற்றம் எடுக்கிறார் அப்படின்னா அப்போ இத துரைமுருகன் வந்து இதை ஏத்துக்குவாரா? ஏன்னா வந்து ஒரு சீனியாரிட்டி தலைவர் துரைமுருகன் இதை ஏத்துக்குவாரா? சார் ஏத்துக்கலாம் என்ன நடக்கும் நான் கேட்குறேன். இப்படி தான் வந்து பல ஆண்டு காலம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன் உங்களுக்கு, பேராசிரியர் வந்து அன்பழகன் இருந்தபோது நிதியமைச்சர் எடுத்துப்பார். எந்த இலாகா வந்து வருவாய் உள்ள இலாகாவெல்லாம் கேட்க மாட்டார், வருமானம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே வந்து துரைமுருகன் வந்து பல சர்ச்சைகள் இருக்குது. நீங்கள் ராணிப்பேட்டை சைடில் போயிட்டு இந்த மலைகளை பாருங்கள், வேலூர் சைடில் போய் பார்த்தீங்கன்னா புறையை கடிச்சு விட்ட மாதிரி இருக்கும். புறையை கடிச்சு இந்த நாய் வந்து புறையை கடிச்சா எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் பல மலைகள். நீங்கள் கேட்டிங்கன்னா சாதாரண மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த மலை ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போய் துரைமுருகன்ட்ட கேளுங்கன்னு சொல்லுவாங்க. இது உண்மை. ஒரு பத்திரிகையாளராக நான் வந்து அங்கே வந்து பயணம் பண்ணியிருக்கிறேன். அங்கே போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படியான பதில் வரும். நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள். அங்கே நீங்கள் வேலூர் இந்த பக்கம் நீங்கள் காஞ்சிபுரம் தாண்டி நீங்கள் வேலூர் சைடில் போய் கேட்டால் மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அரையும் குறையுமா இருக்கும். ஒரு மலை கூட முழுமையாக இருக்காது, ஏதாவது ஒரு பகுதியில் வந்து வெட்டப்பட்டிருக்கும். ஆனால் அந்த மலைவாழில் இருக்கிற மக்கள், அந்த கிராம மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா இதோ அதோன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வந்து பட்டா வழங்கப்படவே இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ஆண்டு காலமாக வந்து பட்டாக்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஏழை மக்களுக்கு பட்டாக்கள் வழங்கலை. கிராம மக்கள், மலையை சுற்றி இருக்கிற இந்த கிராம மக்களுக்கு. ஆனால் மலையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அரையும் குறையுமா இருக்கும். அதுக்கு காரணம் கேட்டால் துரைமுருகன் சொல்லுவாங்க. யாரை வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள், இல்லை என் கூடவே வாங்க கேட்போம். இப்படி தான் அங்கே நடக்குது. ஸோ இது வந்து கேட்டால் இந்த கனிமூலத்துறை அவர்கிட்ட கொடுத்ததே முதல் தவறு. அந்த தவறை வந்து நான் கடந்த 4 ஆண்டு காலம் வந்து முதலமைச்சர் செஞ்சுருக்கிறார். இப்போ பறிக்கப்பட்டது கரெக்ட். அவருக்கு என்ன ஒன்றும் எதிர்ப்பு தெரியும். இப்போதைக்கு அவருக்கு என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா அவருடைய செல்வாக்கு வந்து இருக்க குறையுது. ஏற்கனவே குடியாத்தம் குமரன் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வந்து ஒரு திமுக பிரபலம் தான். அவரும் பல குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள்லாம் வந்து இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நீங்கள்
நேரடியாக போய் களத்தில் போய் விசாரிச்சிங்கனாலே தெரியும். வேலூர் மாவட்டம் சுற்றி உள்ள மாவட்டங்களில் முதலமைச்சர் வந்து இவருக்கு என்ன மாதிரியான நல்ல பேர் இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கு துரைமுருகன். அதனால் முதலமைச்சர் பறிச்சது ரொம்ப லேட். இது முன்னமே செஞ்சுருக்கணும். இப்போ துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுக காரர் அப்படிங்கிறத தாண்டி திமுகவுல வன்னியர்களுடைய முகமாக துரைமுருகன் அவர்கள் நீண்ட காலமாக பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது வன்னியர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான். அப்போ வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வட மாவட்டங்கள்ல கணிசமாக இருக்கக்கூடிய சமுதாயம். அப்போ துரைமுருகன் வன்னியர்களுடைய ஒரு முகமாக பார்க்கப்படும் போது நீண்ட காலமாக பார்க்கப்பட்டிருக்கு. கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாமகவை கூட்டணியில் கொண்டு வரக்கூடிய வேலைகளில் ஈடுபடக்கூடியவர் துரைமுருகன் அவர்கள். இப்போ கூட பாமக உள்ள வர போறது, திமுக கூட கூட்டணி வைக்க போறது அப்படி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில வன்னியர்களுடைய முகமாக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களுக்கு ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற பேர்ல இலாகா மாற்றம், இதை எப்படி பார்ப்பது? நீங்க சொல்றது வந்து ரொம்ப முன்னாடி சொல்றீங்க. கலைஞர் காலத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட வந்து உள்ள கொண்டு வந்ததுல ஒரு முக்கிய பங்கு இருக்குதுன்றதுலாம் உண்மைதான். ஆனால் சமீப காலத்தில் நான் இந்த புதிய ஆட்சி, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி நெருங்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கிறாரு துரைமுருகன். அது உள்ளடிகள் வேலைகள் மூலமாக. ஸோ அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருங்கி வர்றதுக்கு இவர் தடையாக இருக்கிறாருன்ற சந்தேகமும் இருக்குது. இந்த இலாகா பறிச்சதன் மூலமாக அவருடைய செல்வாக்கை குறைக்கிறது தான் நோக்கமாக இருக்குது. ஸோ உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் இவ்வளோ 2 வார காலம் தள்ளி போட வேண்டிய அவசியமே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நெருங்கி வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம், தடையாக இருக்கிறாரு முன்னாடி. ஏன் அது காரணம் கேட்டிங்கன்னா, மகன் வரும்போது கேட்டால் மகனுடைய எதிர்காலம், மகனுடைய அரசியல் அப்படி வரும்போது கேட்டால் இவங்க சுயநலமாக இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த சிக்கல், அந்த பிரச்சனை இல்லை. அப்போ அவங்க மகன்கள்லாம் வந்து எம்பி ஆக்கணுன்றதோ இல்லை அடுத்தது கேட்டால் மாவட்ட கட்சி கேட்டால் இவர் கையில் போகணுன்றதோ கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி வன்னியர்கள் செல்வாக்கள் கேட்டால் ஏற்கனவே இப்போ சிவசங்கர் இருக்கிறாரு, அவருக்கு பல முக்கியத்துவங்கள் மீண்டும் மீண்டும் வழங்கப்படுது. அதுக்கு காரணம் கேட்டால் சர்ச்சை இல்லாமல் அந்த இலாகாவை கொண்டு போகிறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவளால் வந்து கேட்டால் சர்ச்சை மட்டுமே இல்லை, கட்சி வந்து அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதிய கட்சிகளை கொண்டு வந்து சேர்க்கணும்ல, அந்த வேலை பாட்டாளி மக்கள் கட்சி இணையத்துக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் தடையாக இருக்குது. கூட்டணி கட்சிகள் தடையாக இருக்குதுன்னா அப்புறம் அது விசிகாவில் மற்ற கட்சி. ஆனால் சொந்த கட்சியிலே இருக்குன்னா வந்து கூட்டணி வந்து நெருங்கி வராமல் இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து துரைமுருகன் தான். அப்படி ஒரு பார்வை இருக்குது. அதுதான் இந்த இலாகா பறிக்கிறதுக்கான இன்னொரு காரணமாக கூட இருக்கலாம். இப்போ துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய கையில் இருந்த கனிம வளத்துறையை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு பசை இருக்கக்கூடிய ஒரு துறை, அதாவது அதிக வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய துறை. இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் அந்த துறை வந்து அந்த இலாகா வந்து மாற்றி கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அதில் வரக்கூடிய வருமானங்கள் பெரிய அளவில் கட்சி பணிக்கு செலவிடப்படலை. ஸோ அந்த அடிப்படையில் இந்த இலாகா மாற்றப்பட்டிருக்குமா தேர்தலை மையமாக வைத்து? நிச்சயமா அதான் சொல்கிறேன். இந்த இலாகா வந்து கேட்டினா குறிப்பிட்ட அந்த இலாகா இருக்குன்னா அதிகாரத்தை வந்து குறைக்கிறது. ஏன்னா அதிகாரம்ன்றது செல்வாக்கு செல்வம் சேர்ந்தது. ஸோ இதை வந்து பறிக்கிறதன் மூலமாக நான் கேட்டிங்கன்னா அவரை வந்து கொஞ்சம் என்ன சொன்ன ஒரு கொட்டு வச்சு அதிகாரத்தை குறைக்கிறது தான். அப்போ அந்த துறை இன்னொருத்தருக்கு போகும்போது கேட்டால் இவருடைய செல்வாக்கு குறையும் போது பார்த்தீங்கன்னா பரவலாக எல்லாருக்கும் இவருக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல பாருங்க, இப்போ மாற்று கட்சிகளை கூட சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் கொடுக்குற இடத்துல வந்து கேட்டால் அந்த துறை இருக்குது. அந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் சரி, அதில் கேட்டால் வரக்கூடிய வருவாய்கள் வந்து கேட்டால் பல தரப்புக்கு போகுது. கடந்த காலத்தில் சொல்கிறாங்க எல்லாருமே சர்ச்சைக்குள்ள பல பேச்சுகள் வரும்போது கேட்டிங்கன்னா வந்து துரைமுருகன் யாருக்கெல்லாம் வந்து இதை பகிர்ந்தளிக்கிறாருன்ற இந்த மாதிரி தகவல்லாம் பரவலாக பேசப்பட்டது சர்வ கட்சிகளுக்கும். ஸோ இதில் வந்து குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டும் சொன்னார். அதனால் என்ன கேட்டால் இது சரியான ஒரு நேரம். இப்போ வந்து கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இருந்து ஒரு எதிர்ப்பு வருது, பொன்முடிக்கிட்ட இருந்து ஒரு எதிர்ப்பு வருதுன்னு சொன்னால் அதை வந்து அவரை கூல் டவுன் பண்ணுறதுக்காகவும் அதே சமயத்தில் இவரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்தி வைக்கலான்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் கூட பண்ண முடியும். தேர்தல் நேரத்தில் இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. இந்த 1 வருஷத்துக்குள்ளே இப்படியான மாற்றங்கள் தொடர்ந்து கேட்டால் ஒரு அரசியல் மீது வந்து ஒரு அதிருப்தி வந்து மக்கள்கிட்ட ஏற்படும். ஏன்னா இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. இன்னும் தேர்தல் வந்து இன்னும் 2 மாதம் வச்சுட்டு கூட இலாகா மாற்றுவாங்களா? எப்பவுமே 1 வருஷம் இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே இதுதான் கடைசி இலாகா மாற்றமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லது மீண்டும் இலாகா மாற்றினாங்கன்னா அவங்க பலவீனம் இருக்குன்றது தான் பொருள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கனிம வளம் சார்ந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஈடி ரைடுகள் எல்லாமே நமக்கு தெரியும். பல ரைடுகள் நடத்தப்பட்டது, பல வழக்குகள் இருக்கிறது. நீதிமன்றம் மூலமாகவும் இந்த கனிம வளத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறது. அப்படிங்கன்னா ஈடி வழக்குகள் நீதிமன்றங்கள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த துறை வந்து துரைமுருகன் அவருடைய கையில் தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் துரைமுருகன் அவர்களுடைய 2 வழக்குகள்,
அதாவது விடுதலையான 2 வழக்குகள் ஹைகோர்ட்டால ரத்து செய்யப்பட்டு மீண்டும் விசாரணை செய்து 6 மாத காலத்துக்குள்ளாக தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும்னு சென்னை ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க, ரத்து செய்து ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அப்ப துரைமுருகன் அவர்களுக்கு இந்த 6 மாத காலத்துக்குள்ள இந்த 2 தீர்ப்பு மூலமாக ஒரு நெருக்கடி ஏற்படும், செந்தில் பாலாஜி போன்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழல் ஏற்படும், அதனால முன்கூட்டியே வந்து ஒரு நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு தான் நீங்கள் அதிமுக அரசியலை வந்து கூர்ந்து கவனிக்கணும். இப்போ நான் கேட்குறேன், கடந்த அதிமுக ஆட்சியிலையும் வந்து பல ஊழல்கள் இருக்குது, பல அமைச்சர்களுக்கு வந்து சட்ட சிக்கல் இருக்குது, நீதிமன்றத்தில் வழக்குகள் கூட இருக்குது. ஆனால் இந்த கூட்டணி முடிவானதன் மூலமாக கூட்டணி முடிஞ்ச அடுத்த ஒரு சில வாரங்கள்லேயே, அமித்ஷா வந்து போன பிறகு ஒரு சில வாரங்கள்லேயே இந்த வழக்குகள்லாம் வந்து கேட்டால் நீதிமன்றத்தின் வாயிலாகவும் மற்ற நிர்வாகத்துறையில் இடி மூலமாகவும் வந்து உங்களுக்கு வந்து நெருக்கடிகள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. பல அமைச்சர்கள் வந்து கேட்டால் வந்து திகில் அடைஞ்சு போயிருக்காங்கன்ற உண்மை. இப்போ நீங்கள் இலாகாவை பறித்து இன்னொரு அமைச்சர்கிட்ட கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் மீது எந்த வழக்கம் இல்லை, நீங்கள் ஒத்துக்கவனிங்க, பார்த்தா தெரியும். நீங்கள் உற்று நோக்கினா இந்த இலாகாவை எடுத்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்கள் மீது எந்த வழக்கம் வந்து நிலுவையில். இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து ஒரு விவாதத்தில் சிக்குகிறார். அப்படிங்கும்போது அவர்கிட்ட இருந்து மதுவிலக்குத்துறை எடுக்கும்போது எந்தவித சர்ச்சைகளுக்கும் பெரிய அளவில் உள்ளாகாத முத்துச்சாமி அவர்களிடத்துல கொடுக்கப்பட்டது. இப்போ ரகுபதி கிட்ட இந்த கனிமூலத்தை எடுத்து ரகுபதி கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா வழக்குகள் இல்லை. ஸோ அப்போ வந்து கேட்டினா இதுதான் முதலமைச்சரோட வந்து ஒரு புத்திசாலித்தனம் சொல்ல முடியும் இப்போதைக்கு தற்காலிகமாக. என்னன்னு கேட்டினா புதிய நபர்கள்கிட்ட கொடுக்காம ஏற்கனவே இருக்கிற வந்து அனுபவம் சார்ந்த அமைச்சர், இப்போ புதிய அமைச்சர் கூட நியமனம் பண்ண முடியும். ஆனால் அது தேவையற்ற சில சர்ச்சைகளை உருவாக்கும். அப்போ ஏற்கனவே இருக்கிறவர்கள்கிட்ட அடிஷ்னல் போஸ்ட்டாக தான் அதை கொடுக்குறாங்க, இல்லை இலாகாவை மாற்றுறாங்க. அப்படி இருக்கும்போது வழங்கப்படக்கூடிய, அதாவது ஒரு அமைச்சர் வந்து ஒரு இலாகாவை பறித்து இன்னொரு அமைச்சர்கிட்ட கொடுங்க, அவங்க வந்து சுத்தமானவங்களாக இருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இனி வருங்காலம் நெருக்கடிகள் கூடுதலாக ஆகும். அடுத்தடுத்து அமைச்சர்கள் பல அமைச்சர்கள் சிக்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போ இது வந்து கேட்டால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்த வகையிலும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலை ஏற்படுத்திடக்கூடாதுன்னு கூட ஒரு நடவடிக்கையாக இருக்கலாம். இப்போ இந்த இலாகா மாற்றத்தை எடுத்து பார்க்கும் போதுதான் 4 ஆண்டு காலம் நீங்க எப்படி இருந்தீங்க, என்ன பேசுனீங்க, என்ன செய்தீங்க அப்படிங்கிறது எனக்கு கவலை கிடையாது. இன்னும் தேர்தலுக்கு ஓராண்டு காலம் தான் இருக்கிறது. ஏன்னா முதல்வர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய ஓராண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரவர் தொகுதியிலிருந்து மக்கள் பணி ஆட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தலை முன் வச்சாங்க. அப்போ 4 ஆண்டுகள் தொகுதியில் இருந்தாங்களா, மக்கள் பணி ஆட்டினாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி விஷயம். ஓராண்டுகள் இருங்க அப்படிங்கும் போது இந்த ஓராண்டு தான் எனக்கு முக்கியமான ஒரு ஆண்டு. இந்த ஒரு வருடத்துக்குள்ளார எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு நடவடிக்கை எடுப்பேன், மக்கள் மத்தியில் ஒரு திமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் உருவாக வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை உருவாக்குவதற்காக தான் இந்த இலாகா மாற்றம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பொதுச் செயலாளருடைய இலாகா மாற்றம் செய்யப்படுகிறது அப்படின்னா இனி இந்த ஓராண்டு காலத்துக்குள் மற்ற அமைச்சர்கள் எந்த தவறு செய்தாலும் அவர்களும் தூக்கி அடிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மெசேஜை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இந்த அளவுக்கு இது நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு முழுமையாக எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டால் இது வந்து ஒரு இலாகா பறிப்பு தான். ஆனால் முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் துரைமுருகன் அவர்களுக்குன்னா பதவி முழுமையாகவே வந்து கேட்டால் அமைச்சர் பதவியை பறித்து அவர் வந்து கட்சி பணிக்கே அனுப்பியிருந்தால் கூட மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா துரைமுருகன் மீது ஒரு என்ன சொன்ன 1% கூட வந்து கேட்டால் மக்களுக்கு வந்து ஒப்பீனியனே கிடையாது. ஒரு மக்கள் இப்போது பேராசிரியர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவருக்கு கட்சியிலையும் சரி மக்கள்கிட்டையும் ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தது, உண்மை அது. கலைஞருக்கு அடுத்தபடியாக கூட சொல்ல முடியும், கட்சி அளவில் கூட கட்சி மட்டத்தில் ஒரு மதிப்பும் மரியாதை. ஆனால் துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் கேட்டால் வந்து அமைச்சர் பதவியை வந்து முதலமைச்சர் பறிச்சிருந்தார்னு வச்சுக்கோங்களேன், பட்டாசு வெடித்து கொண்டாடி இருப்பாங்க கட்சியினரை. ஏதோ வேலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுவதுமே. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சி இருக்கிறது கேட்டால் ஒரு பற்றுதல் இல்லாதவர் தான் ஒரு பொதுச் செயலாளராக இருந்துட்டு வராரு. அது உட்கட்சி பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அதை தாண்டி மக்கள்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்மதிப்புலாம் கிடையாது துரைமுருகனுக்கு. பேராசிரியருக்கு உள்ள அளவுக்கு நன்மதிப்பு இல்லை, அது முதலமைச்சருக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் ஒரு முக்கிய பொறுப்பு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த செயல் தலைவர் பதவி கொடுத்த போதும் சரி, அதுக்கப்புறம் செயல் தலைவர் பதவியில் இருந்து கேட்டால் அதுக்கப்புறம் முதலமைச்சர் இன்னும் நெருக்கமாக இவர் இருந்ததுனால இவருடைய வழிகாட்டுதலே இருக்கிற மாதிரி முதலமைச்சர் இருக்கிற மாதிரி ஒரு சீனெல்லாம் ஆரம்பத்தில் கிரியேட் பண்ணார். உங்களுக்கு தெரியும், அவருடைய பேட்டிகள் தான் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த ஆணவமான பேச்சுக்கள்லாம் வந்தது. ஏன்னா வந்து கலைஞர் இருக்கும்போது கூட இந்த மாதிரியான பேச்சுக்கள் கிடையாது, ஆணவமான பேச்சுக்கள்லாம். முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இவருடைய சப்பார்டினேட் மாதிரி தான் அந்த செய்கை, அந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் இருந்தது. முதலமைச்சருக்குள்ள அந்த மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர்கிட்ட இருக்கின்ற மனதளவில் இருந்ததான்றது தெரியல, ஒரு பெயரளவுக்கு தான் இருந்த மாதிரி. ஆனால் அவருடைய பேச்சுக்கள் அப்படி தான் இருந்தது. ஸோ அதோட தொடர்ச்சி தான் கேட்டால் இவர் வந்து மற்றவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆகிட்டாங்க. நீங்கள் உதாரணமாக பல காட்சிகள் கூட காட்ட முடியும் இவர் பேசுனதெல்லாம், மேடை பேச்சுக்களாக இருக்கட்டும், தொண்டர்கள்கிட்ட நடந்துக்கிறதா இருக்கட்டும். ஸோ அதனால் கேட்டால் கட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பெரிய வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த செல்வாக்கில் மக்கள்கிட்டயே செல்வாக்கில். அதனால் முதலமைச்சர் வந்து இவர் இந்த அமைச்சர் பதவி வந்து எடுத்துக்கலாம் முதலமைச்சர், அது நல்ல பேராக இருந்திருக்கும் அவருக்கு. ஆனால் இது வந்து கேட்டால் இதுவும் கூட சொல்ல முடியாது, இன்னும் எவ்வளோ காலம் இருக்குன்னு வந்து இன்னும் ஓராண்டு காலத்தில் கேட்டால் மீண்டும் வந்து இவர் என்ன பேசுவார். ஏன்னா இப்போ திகில் அடைஞ்ச மாதிரி இருக்குது ஒவ்வொருத்தரும். நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் வந்து ஜான் ஏறினா முழம் சறுக்குதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
அப்படி தான் இருக்குது. அடுத்த அமைச்சர் அடுத்த நாள் என்ன பேசுவாங்களோ என்ன செய்வாங்களோ. ஏன்னா ஒரு விஷயம் இப்போ மீடியாக்கள்லாம் நீங்கள் கவர் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கலாம். மீடியாக்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வளைஞ்சு கொடுக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இப்போ இந்த ப்ளீச்சிங் பவுடர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாக்களும் பேசுனதை நம்ம பார்த்தோம். ஸோ வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாகட்டும், யூடியூப்பில் இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு விஷயமும் இந்த ஆட்சியோட நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிக்கிறாங்க. அடுத்தடுத்த நாட்களில் வந்து கேட்டால் இவங்களே, அதனால தான் நான் ஏற்கனவே முதல்ல இந்த பேட்டியில் நான் முதல்ல சொன்ன விஷயத்துக்கே நான் வந்துடுறேன்னு கேட்டால், எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய வேலையை வந்து அமைச்சர்களே பார்த்துக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு எப்படி அவப்பேரை கொண்டு வருதுன்ற அந்த வேலைகளை செய்வாங்க. ஆனால் அமைச்சர்களே இந்த வேலையை செய்து கொஞ்சம் எளிதாக்கிறாங்க இந்த ஆட்சிக்கான வந்து அவப்பேரை கொண்டு வரதில்லை. ஸோ அதனால் இனி வரும் காலங்களில் வந்து இந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசோட நடவடிக்கைகள் மிக மிக கூர்ந்து கவனிக்கப்படும். எப்படியான நடவடிக்கைகள் இவங்க எடுக்கிறாங்க, சாதனைகள் சொல்லிட்டு இவங்களே சொல்லிக்கிறதுல பெரிய விஷயம் கிடையாது. மக்கள் சொல்லணும். மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு இந்த ஆட்சியே தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எதிராளி யார், எதிர்க்கட்சி யாருன்னு பார்க்க மாட்டாங்க, எதிர் வேட்பாளர் யாருன்னு பார்க்க மாட்டாங்க. அங்கே நாய், வந்து கோழி, இந்த பூனை, ஆடு, மாடு எது நின்னாலும் வாக்களிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வெறுப்பு வந்து மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கணும். இது வந்து பெரிய ஆறுதலான விஷயம்லாம் கிடையாது. அமைச்சர் பதவியிலிருந்து துரைமுருகனை நீக்கியிருக்கணும். அதை செய்யாமல் விட்டது குறைதான். இப்போ இறுதியாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா வந்து பொன்முடி அவர்கள் பேசிய விவகாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக தலைமை நடவடிக்கை எடுப்பதற்கு அழுத்தம் கொடுத்ததே முதல்வர் அவர்களுடைய மனைவியார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்த கருத்து தான். என்ன காரணம் அப்படின்னா பெண்கள் குறித்து பேசியிருக்காங்க, உடனே வந்து அவரை நீக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க. இந்த அடிப்படையில் தான் கட்சியுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களே சைன் போடாமல் முதல்வர் அவர்களே நேரடியாக அவருடைய சிக்னேச்சரை போட்டு கட்சி பதவியிலிருந்து தூக்கினாங்க அப்படின்னா செய்திகள் நாம பார்த்தோம். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப துரைமுருகன் அவர்களுடைய இந்த இலாகா மாற்றத்திற்கும் அந்த கூன் குருடு அப்படின்னு சொல்லி பேசிய விவகாரம் துர்கா ஸ்டாலின் அவர்கள் முதல்வருக்கு அழுத்தம் கொடுத்திருப்பாங்களா? ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னா கட்சியில வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை விட சீனியர் வந்து துரைமுருகன் அவர்கள். கட்சியுடைய பொதுச் செயலாளர் பேக் போனாக இருந்தவர், கலைஞர் காலத்திலேயே மிக முக்கியமான ஒரு தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்ட துரைமுருகன் மீது நடவடிக்கை எடுக்கிறார் முதலமைச்சர் அப்படின்னா கிச்சன் கேபினட் துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அழுத்தம் கொடுத்திருப்பாங்களா? எப்படி பார்ப்போம்? அதாவது இப்போ நீங்கள் கேட்டதுனால நேரடியாக சில விஷயங்களை நம்ம சொல்லலாம். என்ன கேட்டால் முதல்வர் குடும்பத்தில் ஒரு 6 நபர்கள் தான் இந்த ஆட்சி நிர்வாகத்தை பார்த்துக்கிறாங்க. அதில் முதல் நபராக இருக்கக்கூடிய ஒரு சபரீசன், இரண்டாவது நபர்னு கூட சொல்ல முடியும் வந்து முதலமைச்சருடைய துணைவியார். இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க கவனத்துக்கு கொண்டு போகும்போது கேட்டால் இப்போ முக்கிய நபர்னு கேட்டால் இப்போ வந்து பொன்முடி நடவடிக்கைன்னு கேட்டால் அதை சபரீசன் அவர்களே சொல்ல முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்டவங்க இருக்கிறாங்க வந்து கிச்சன் வரைக்கும் போகக்கூடியங்க. இப்போ உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் சொன்ன சுரேஷ் ராஜன் வந்து கேட்டால் குடும்ப நட்பு. ஸோ குடும்ப நட்புன்றது வந்து கேட்டால் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சுரேஷ் ராஜனுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து கேட்டால் வந்து நெருக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ சேகர் பாபு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வரைக்கும் போகக்கூடியவர். ஸோ அந்த மாதிரியான ஒரு நெருக்கம், குடும்பத்துக்கு நெருக்கமான உள்ள நபர்களை நீக்கணும்னா அது வந்து சபரீசன் மட்டுமே இல்லை, சபரீசனை தாண்டி வந்து முதலமைச்சர் துணைவியார் வரைக்கும் போயாகணும். அப்போது ஒரு குடும்ப உறுப்பினர்கள், முதலமைச்சர் குடும்ப உறுப்பினர் ஒரு 6 பேர் செல்வாக்கு செலுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 2வது இடத்துல இருக்கக்கூடியவர் கேட்டால் ஆட்சி அதிகாரத்தில் தலையிடக்கூடிய அளவுக்கு ஒரு அமைச்சருடைய இலாகாவை வந்து மாற்றுற அளவுக்கு ஒரு அதிகாரம் பொருந்திய 2வது நபர்னா அது வந்து முதலமைச்சருடைய மனைவி தான். சபரீசன் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து கலைஞர் எப்படி சொன்னார், என்னுடைய மனசாட்சி சொல்லி முரசொலி மாறணும் சொன்னாரோ அதே மாதிரி கேட்டால் சபரீசன் வந்து மனசாட்சி. அப்போ 2வது, அப்போ இந்த இடத்துல உதயநிதிக்கு வேலையே இல்லையான்னு நினைக்கிறேன். அங்கே உதயநிதியும் முதலமைச்சரும் 2 பேரும் ஒன்று தான். அங்கே அது சில பேர் அப்படி எடுத்துக்கூடாது. 2வது நபர்னால் அப்போ உதயநிதிக்கு என்ன தான் இருக்குங்க, உதயநிதியும் ஒன்று தான், முதலமைச்சர் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது அங்கே அதிகாரம் வந்து செலுத்தக்கூடிய இடத்துல முதலமைச்சர் துணைவியாக இருக்கிறாங்க. இப்போது துரைமுருகன் மீது கை வைக்கணும்னு சொன்னால் வெறும் சபரீசன் மட்டுமே நினச்சி கை வச்சிட முடியாது. அப்போது அங்கே வந்து அழுத்தம் கொடுக்கும்போது ஒட்டுமொத்த குடும்பத்தும் உதயநிதியாக இருக்கட்டும், அவருடைய தாயாராக இருக்கட்டும், சபரீசன் எல்லாம் கலந்து பேசி தான். ஏன்னா வந்து துரைமுருகன் இருக்கட்டும் ஒரு முக்கிய நபர், கட்சியோட பொதுச் செயலர் முக்கியத்துவம் கருதி அவருடைய வந்து அந்த இலாக்காவையே என்னை கேட்டால் முயற்சி இப்படி நடந்து இருக்கலாம், அமைச்சர் பதவி வந்து விடுவிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் அது இன்னும் வந்து கட்சியை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆயிருன்றதுனால கூட ஒரு இலாகாவை முதல் கட்டமாக பறிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு வருஷத்தில் துரைமுருகன் என்ன பேசுவார் சொல்ல முடியாது இல்லை. இப்போ தான் வந்து மாற்றுத்திறனாளி பற்றி பேசியிருக்காரு. ஏன்னா இவங்கெல்லாம் வாய் அடங்கி இருக்காது, என்ன தான் நீங்கள் பண்ணாலும் கூட. அடுத்த கட்டமாக இவங்களுக்கு மேடை கொடுத்துட்டால அந்த மைக் கொடுத்து, அது காரணம் வயது மூப்பு ஒரு காரணம். ஏற்கனவே வந்து காலமாக ஆணவமாக பேசக்கூடிய நபர்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் வயது மூப்பு அதிகமாகிடுச்சுன்னா அப்படி தான் பேசுவாங்க. இது வந்து கடந்த பல உதாரணங்கள் சொல்ல முடியும். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த இலாகா பறிப்பில் வந்து கேட்டால் நிச்சயமாக குடும்பத்தினர் தலையீடு இருக்குது. நிச்சயமாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.